ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். முழு பச்சை பயிரை யூஸ் பண்ணி முந்திரி கொத்து தான் செய்ய போகிறோம். ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1 கப் அளவுக்கு பச்சை பயிர் எடுத்து இந்த மாதிரி வெறும் வானலில் போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க, தீஞ்சிடக்கூடாது. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய், துருவிய தேங்காவை இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா வறுத்த பச்சை பயிரை நான் மிக்சியில் போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறேன். அதை ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். அது கூட வறுத்த தேங்காவையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா 1/2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்து வானலில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அது பாகு காய்ச்சிக்கலாம். ஒரு கம்பி பதம் வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், பாகு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அந்த பாகு எடுத்து அரைச்சி வச்ச பச்சை பயிர் கூட நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். புளிச்சா உருண்டு வரணும், அந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பாகு ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இந்த மாதிரி நம்ம பாகு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குட்டி குட்டி பால்ஸாக நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ இதை சைடில் வச்சிடலாம். இப்போது நான் பச்சை அரிசி 1/4 கப் அளவுக்கு 2 மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். ஸோ அதை நம்ம தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டு அது கூட கொஞ்சமாக மஞ்சள்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சைடில் எண்ணெயும் நல்லா அடுப்பில் காஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போது நம்ம பால்ஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை எடுத்து இந்த அரிசி மாவில் நல்லா டிப் பண்ணி எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ஹெல்த்தியான பச்சை பயிறு முந்திரி கொத்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபிக்கு எங்கள் வீட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த மாதிரி செஞ்சு உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு கொடுத்து பாருங்கள், சூப்பராக சாப்பிடுவாங்க. ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.